ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக சாம்சங் ஒன் யூஏ 8.5 அப்டேட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 8.5 அப்டேட்டில் ஏகப்பட்ட நியூ ஃபீச்சர்ஸ், நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ 8.5 அப்டேட்டை எப்படி நம்ம பண்ணுறது, என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த ஃபீச்சர்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஒரு சில மொபைலில் மேலேயே டிஸ்பிளே ஆகும், எ சாஃப்ட்வேர் அப்டேட் இஸ் அவைலபிள், கோ டு அப்டேட்டுங்கிறது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி மேலேயே டிஸ்பிளே ஆகும். இதை கிளிக் பண்ணியும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, அதுக்குள்ள சாஃப்ட்வேர் அப்டேட்னு இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஒன் யூஏ 8.5 உங்களுக்கு 8.0 இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 8.5 எனக்கு வந்துச்சு, நான் அப்டேட் பண்ணிட்டேன். அதனால இப்போ என்னுடைய வெர்ஷன் வந்து 8.5 இருக்கு. நீங்கள் 8.5 அப்டேட் பண்ணீங்கன்னா 8ன்னு தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக் ஃபார் அப்டேட்னு இருக்கும். அப்டேட்டை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு டவுன்லோடு கேட்கும், டவுன்லோடை கிளிக் பண்ணிக்கங்க. இது ஒரு 5 to 10 minutes ஆகும், வெயிட் பண்ணுங்க. இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் நவுன்னு கேட்கும். இன்ஸ்டால் நவ்வை கிளிக் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் நவ் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து அப்டேட் ஆகும். அப்டேட் பண்ணிவிட்டு அதுவே ரீஸ்டார்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஓஎஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். 100% அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா நார்மலான ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிரும். இப்போ அப்டேட் பண்ணியாச்சு. இந்த ஒன் யூஏ 8.5 வெர்ஷனில் என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம். உங்கள் சாம்சங் மொபைலில் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த கண்ட்ரோல் சென்டரில் ஒரு சூப்பர்பான ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் இருக்குது. மேலே இருக்கிற எடிட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. செப்பரேட்டாக உங்களுக்கு மாறிடுச்சு பாருங்கள். இப்போ எடிட், இப்போ ஒவ்வொன்றையும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேலே ஒய்ஃபை இருக்குது பாருங்களேன், அதை சுற்றி ஒரு லைன் இருக்குது. இதில் ஒயிட் கலரில் ஒரு லைன் இருக்குது. அந்த லைனை பிடிச்சிட்டு அப்படியே சின்னது பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சின்னதாகிடும். ஸோ இப்போ ப்ளூடூத் இருக்குது, அந்த ப்ளூடூத் சின்னது பண்ணணுன்னா சின்னது பண்ணிக்கலாம். இப்போ இந்த வால்யூம் பட்டன் இருக்குது, வால்யூம் பட்டன் அப்படி கீழே இறக்கணும்னா ஓகே லாங் ஆகிடுதுங்களா. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாம் ஒவ்வொன்றும் சின்ன சைஸ் பண்ணிக்கலாம், பெரிய சைஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூவ் பண்ணுறதா இருந்ததுன்னா அந்த ஐக்கானை லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ண மேலே சொல்லும் பாருங்க, டச் அண்ட் ஹோல்டு டு சேஞ்ச் ஆர்டர். அப்படியே கிளிக் பண்ணி மூவ் பண்ணி வேறு பக்கம் வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி ஃபீச்சர் இருக்குது. அடுத்து இந்த மீடியா வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த மீடியா வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, இந்த ஒரு ஃபீச்சரை நம்ம கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயே எடிட்டுன்னு இருக்குது பாருங்கள். இந்த எடிட்டை மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலான இருக்கக்கூடியதில் எடிட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். உடனே இதில் இருக்கிறத கொண்டு வந்து உள்ளே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த ஆர்டரில் வேணுமோ நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் டிசைனிங்காக பார்க்குறக்கு. சரி ஓகே, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு பழைய மாதிரி இருந்ததில்லை, அதே மாதிரி வேணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, சேம் இந்த பேனல் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா மேலே, அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் குயிக் பேனல் லே அவுட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. பழைய மாதிரி மாறிடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வால்பேப்பர் அண்ட் ஸ்டைலும் டிஸ்பிளே ஆகும். அதில் கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முன்னாலேயே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய வால்பேப்பர் இருக்கும். அதாவது இதுதான் லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர். ஸோ அந்த வால்பேப்பரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல இந்த லாக் ஸ்க்ரீனில் எப்படி டிஸ்பிளே ஆகும்னா, நீங்கள் வேறு ஏதாவது கண்ட்ரியில் இருக்கிறீங்க, அங்கே பயங்கர பனியாக இருக்குது அப்படின்னா அந்த பனி அப்படி இதில் பொழியும் ஹோம் ஸ்க்ரீனில். ஸோ அது என்ன கிளைமேட்டுங்கிறது இங்கே தெரியும். இப்போ இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னே கீழே பாருங்கள் ஃபாண்ட் அண்டு கலர் ஸ்டைல். இந்த ஸ்டைலை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஸ்டைலில் டைம் எப்படி வரணும் அப்படிங்க சொல்லுது. இப்படி 2 டைப் கொடுத்துருக்கு. இப்போ 2வது டைப்பை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரே ஸ்க்ரீனில் இங்கே வருது. வந்ததுக்கு அப்புறமா ஸோ வெதர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கீழே இருக்குது. அதை டிஸ்பிளே பண்ணுங்கள். வெதருடைய இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது இங்கே சொல்லிடும். ஸோ டேட்டு அபோவ் கிளாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. டேட்டு வந்து மேலே போயிடும். ஸோ கிளாக்குக்கு மேலே இது ரெண்டும் வேணும்னா இது ஆன் பண்ணி வச்சு.
இதை செட் பண்ணதுக்கப்புறமா ஃபாண்ட் அண்ட் கலருங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இதில் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பாருங்கள். அனிமேஷன் எஃபெக்டில் ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அனிமேஷன் எஃபெக்டில் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இதே இது கீழே இருக்கிறது தின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தின்னை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் ஆகும், ஸ்மால் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்துக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரி எஃபெக்டில், எந்த மாதிரி உங்களுக்கு போல்டில் வேணுமா, தின்னில் வேணுமாங்கிறத இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கும். இது கலர்ஸில் உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறது இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டார்க் கலர் வால்பேப்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கலர் வேணுங்கிறது இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத டன்னுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன எஃபெக்டில் செலக்ட் பண்ணீங்களோ அதே எஃபெக்டில் சேவ் ஆயிரும். அதுக்கப்புறமா இனிமேல் லாக் ஸ்க்ரீனில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண எஃபெக்டில் டிஸ்பிளே ஆகும். அடுத்தது இதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே ஆட் விட்ஜெட்டுன்னு இருக்குது. அந்த ஆட் விட்ஜெட்டை கிளிக் பண்ணுங்கள், உடனே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டாக இருக்கிறது பேட்டரியை கிளிக் பண்ணுங்கள். பேட்டரியோட பர்சன்டேஜ் உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன் மேலேயே டிஸ்பிளே ஆகணும்னா லாக் கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஸோ உள்ளே போய் பார்க்கணும் அவசியம் இல்லை, எவ்வளோ இருக்குங்கிறது நீங்கள் வெளியே பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த விட்ஜெட்லேயே இப்போ மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிட்டோம், இப்போ பேட்டரி இருக்குது, பேட்டரியவே மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள் மேலே, உடனே அடுத்ததுக்கு போயிடலாம். ஸோ கீழே வந்துடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெதரை கிளிக் பண்ணுறீங்க, வெதரில் எவ்வளோ வெதர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கீழே இருக்கிற கரண்ட்டு டெம்ப் அண்ட் வெதர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ கரண்ட் வெதர் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். மிஸ்ட் இருக்கிற ஒரு பகுதியில் நம்ம இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹோம் ஸ்க்ரீன் ஃபுல்லாக அப்படியே பனி வர மாதிரி ஒரு ஃபீலிங் அனிமேஷன் எஃபெக்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? என்னுடைய மொபைல் அது இல்லை. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு சாம்சங் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக என்ன கிளைமேட்டோ அந்த கிளைமேட்டை உங்களுக்கு அனிமேஷன் எஃபெக்டில் சொல்லும். ஓகேங்களா? இதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்ததை நான் ரிமூவ் பண்ணணும்னா அங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, மேலே மைனஸ் சிம்பிளுக்கு பாருங்கள், ஒயிட் கலர் சரௌண்டிங்கில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். ஸோ கொடுத்துட்டு டாப்பில் டன்னுன்னு இருக்குது, டன்னுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இப்போ டோட்டலாக இப்போ செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு உங்கள் சாம்சங் மொபைலில் கேலரியை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு டாப் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டு ப்ரைவேட் ஆல்பம்ங்கிறதுக்கு பாருங்கள். மூவ் டு ப்ரைவேட் ஆல்பத்தை கிளிக் பண்ணிக்கங்க. உடனே மூவ் பண்ணட்டுமான்னு கேட்கும், மூவ் பண்ணுங்கள். உடனே இந்த பிக்சர் அங்கே மூவ் ஆயிடும், இதில் இருக்காது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கேலரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஆல்பத்துக்குள்ளே போயிடும். இப்போ ப்ரைவேட் ஆல்பத்தை எப்படி பார்க்குறதுன்னா ஸோ சேம் இந்த கேலரியை கிளிக் பண்ணிவிட்டு கீழே மெனு இருக்குது பார்த்தீங்களா, மெனுவை கிளிக் பண்ணி ப்ரைவேட் ஆல்பம்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கிற பேட்டர்ன் லாக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக்சர் இங்கே டிஸ்பிளே ஆகும். அந்த பிக்சரை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு வியூ ஆகும். இதை வந்து யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்டரில் இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி மற்றவங்களுக்கு அனுப்பிச்சிக்கலாம், மற்றவங்களுக்கு அனுப்ப முடியும். அது வந்து பர்சனலாக தான் போகும். ஆனால் உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இல்லை என்னுடைய பர்சனலாக இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை டெலீட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற டெலீட்டுங்கிறத கிளிக் பண்ணி உடனே டெலீட் பண்ணியிருக்கேன். மூவ் டு ரீசைக்கிள் பின் போகும். ரீசைக்கிள் பின்குள்ளேயும் இருக்கும், அங்கே போய் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்கங்க. அடுத்து இங்கே இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அந்த பிக்சர் நீங்கள் செலக்ட் பண்ண பிக்சர் இதுக்குள்ளே மூவ் ஆயிரும். இப்போ நீங்கள் கேலரியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீ பர்சனலான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை தனியாக மூவ் பண்ணி ப்ரைவேட் ஆல்பத்துக்குள்ளே வச்சுக்கலாம். அடுத்து இந்த நியூ அப்டேட்டில் சாம்சங் சூப்பர்பான ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா, நம்மளுடைய மொபைல் அன்லாக் இருக்கிற சமயத்தில் திருடிட்டாங்க அப்படின்னா அந்த திருடப்பட்ட மொபைலை எடுத்து கொண்டு போய் ஒரு பேங்கிங் அப்ளிகேஷனை ட்ரை பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு பின் இருக்கும், பாஸ்வேர்டு தேவைப்படும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்புக்கும் இந்த மாதிரி பின் அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ சாம்சங்கில் இப்போ ஒரு ஃபீச்சர் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, நம்மளுடைய பாஸ்வேர்ட் பின் நம்பர் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அதனால ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும் பொழுது பின் நம்பரோ பாஸ்வேர்டோ அவங்க தப்பாக என்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே மொபைலில் லாக் பண்ணி வெளியே கொண்டு வந்துடும். மறுபடியும் அந்த கரெக்டான பாஸ்வேர்டு அண்ட் பின் நம்பர் போட்டால் மட்டும்தான் மொபைலே அன்லாக் ஆகும். அந்த மாதிரி ஒரு சூப்பர்பான ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம இப்போ எனேபிள் பண்ணுவோம். அதுக்கு உங்களுடைய மொபைலில், உங்களுடைய சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசிக்குள்ளே லாஸ்ட் டிவைஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க.
இதுக்குள்ள தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அந்த தெஃப்ட் ப்ரொடெக்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த தெஃப்ட் ப்ரொடெக்ஷனுக்குள்ள ஃபெயில்டு ஆத்தென்டிகேஷன் லாக் அப்படிங்கிறது டிசேபிளுக்கு எனேபிள் பண்ணிக்க. இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய உங்களுடைய மொபைலில் வச்சுருக்கக்கூடிய ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் இந்த மாதிரி சோசியல் மீடியாவெல்லாம் லாக் போட்டு வச்சு அதை அகைன் ஒரு நியூ பர்சன் வந்து ஓப்பன் பண்ணும் பொழுது அவங்க தப்பான பின்னோ பாஸ்வேர்டோ போட்டாங்கன்னா டோட்டல் மொபைலையும் லாக் பண்ணி லாக் ஸ்க்ரீன் கொண்டு வந்து விட்டுரும். ஸோ லாக் ஸ்க்ரீனில் கொண்டு வந்து விட்ட பின்னால் அங்கே அவங்க கரெக்டான பாஸ்வேர்டு அண்ட் பின் நம்பர் போட்டால் மட்டும்தான் மொபைலுக்குள்ளேயே என்ட்ராக முடியும். இந்த ஒரு சூப்பர்பான ஃபீச்சர் இப்போ இந்த 8.5ல கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபீச்சர் பிஸ்னஸ் கால் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட நம்ம பேசணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸு சன்னு டாட்டர் வெளிநாட்டில் இருக்காங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு உங்கள் சாம்சங் மொபைலில் கிளாக்கை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த கிளாக்கில் வந்து கீழே அலாரம் இருக்கும், வேர்ல்டு கிளாக் இருக்கும் பார்த்தீங்களா, வேர்ல்டு கிளாக்கை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா டைம் ஓடிட்டுருக்கும். இது இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் டைம் இல்லைங்களா. இப்போ அது அப்படியே இருக்கட்டும். கீழே இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது மேலே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்கும், சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யூஎஸ்ஏன்னு போடுறேன். யூஎஸ்ஏ அப்படிங்கிறப்போ நிறையா இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த யூஎஸ்ஏல ஏதாவது ஒரு இடத்த நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அட்லாண்டாவை சூஸ் பண்ணிவிட்டேன். இதில் ஆடுங்கிறத கொடுத்துட்றேன். ஆட் ஆயிடுச்சு. அடுத்தது மறுபடியும் சேம் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த சர்ச்சை கிளிக் பண்ணி இப்போது ஜெர்மன் சொல்லி டைப் பண்ணுறேன். இப்போது பெர்லின் ஃப்ராங்க்ஃபர்ட் ஜெர்மன் அதையும் ஆட்னு கொடுத்துட்றேன். பாருங்கள். அடுத்தது மறுபடியும் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி சர்ச்சை கிளிக் பண்ணி ஜப்பான்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஒசாக்கா ஜப்பான் வருது. ஆட் இதை கொடுத்துறோம். ஓகேங்களா. இப்போது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது ஒரு நபர்கள் இங்கே இருக்காங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக நம்மளுடைய டைம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு மேலே இந்தியாவோட ஸ்டாண்டர்டு இந்த டைமில் இப்போ ஒசாகாவிலையோ ஃப்ராங்க்ஃபர்ட்லையோ அட்லாண்டாவிலையோ எந்த டைம் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். சரிங்களா. சரி, ஓகே. இப்போ இது டிஸ்பிளே ஆகிடுச்சு. சரி, நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 மணி நேரம் கழித்து நான் கால் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த ப்ளஸ் சிம்பிள் பக்கத்தில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு டைம் ஜூன் கன்வெர்ட்டருங்கிறத கிளிக் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த டைம் டிஸ்பிளே ஆகுதுங்களா. இதுலேருந்து ஒரு 3 மணி நேரம் எச்சா வைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், 3 மணி நேரம் நான் எச்சா வச்சா கீழே ஒசாக்கோ, ஃப்ராங்க்ஃபர்ட்டு, அட்லாண்டா இது 3லையும் என்ன டைம் இருக்கும் அப்படிங்கிறது இப்போ சொல்லிடுது. புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி இவங்க அங்கே என்ன டைம் இருக்குங்கிறது நம்ம இங்கே பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கால் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பர்பான ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக பிஸ்னஸ் கால் பேசுகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஃபீச்சர் தான். அதாவது உங்கள் சாம்சங் மொபைலில் கிளாக்கை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் உங்களுக்கு அலாரம் வந்து நீங்கள் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த அலாமை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி செட் பண்ணி வச்ச அலாமை கிளிக் பண்ணுங்கள். இதனால் வரைக்கும் அந்த ஃபீச்சர் கிடையாது, இப்போ இருக்குது. ஸோ இப்போ கீழே அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிட்டு போனீங்கன்னா அலாம் பேக்ரவுண்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கணும். இதுக்குள்ளே டைம் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா. அந்த டைமை கிளிக் பண்ணுங்கள். இதில் 2-3 டைம் நம்மளுக்கு விசிபிலிட்டிக்கு வேறு மாதிரி டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இதில் எது வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பேக்ரவுண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். உடனே இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. கீழே பார்த்தீங்கன்னா கேலரியை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரிக்குள்ளே போயிடுவோம். அங்கே எந்த இமேஜ் அலாம் அடிக்கிறப்போ உங்களுக்கு வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிவிட்டு டன்னுன்னு கொடுத்துங்க. டன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் அலாம் அடிக்கும் பொழுது உங்களுக்கு இப்போ என்ன செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேக்ரவுண்டு தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. இந்த ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி இன்னும் 1UI 8.5ல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த பேலன்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூவாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.